ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்கள் பிஜே. ஸோ இந்த வீடியோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே. எப்பயுமே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிடுவேன். ஆனால் ஒர்க்குக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் விட்டு போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு பப்ளிக் ரிவ்யூ இந்த மாதிரி ஷூட் பண்ணி போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சென்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போனதுலேருந்து ஒரு 6 மாதம் வீடியோஸ் எதுவுமே போகிறது கிடையாது. ஏன்னா டைமும் சுத்தமாக கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் நம்ம பிளாக் எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். டைம் இப்போ கிடைக்குது. இன்னைக்கு சண்டே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் அங்கே க்ரௌடெல்லாம் பப்ளிக் வருவாங்க. அப்போ தான் போய் பிளாக் பப்ளிக் ரிவ்யூ வந்து ஷூட் எடுக்க முடியும். ஸோ மார்னிங் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அம்மா செடியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து உரம் வந்து மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கோசம் தான் மொட்டை மாடிக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த மொட்டை மாடியில் வந்து செடியெல்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பேன். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு செடி வந்து வச்சிருக்கிறாங்க. என்னென்னு கரெக்டாக நீங்களே பாருங்கள். ஸோ கத்தாழை வச்சுருக்காங்க. இது வந்து புதினாவோ கொத்தமல்லி என்னமோ தெரில, ஆனால் ரெண்டு ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது உரம், அது என்னமோ அந்த வெங்காயத்தோல் பூ அதெல்லாம் போட்டு இந்த உரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு இதுலேயே 5ல் ஏதோ ஒரு செடி வந்து ஆல்ரெடி உரம் இது விதை போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ சின்னதாக இங்கே வந்து மொட்டு மாதிரி வந்துருக்கு. இதை தான் நினைக்கிறேன் இதில் போட்டிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. இன்னும் வந்து இந்த பக்கம்லாம் வாங்கி வைப்பாங்க. இப்போ வந்து எம்டியாக ஒரு 4 இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச விதை ஏதாச்சும் இருந்தால் சரி ப்ரோ, இது போட நல்லா இருக்கும், செடி நல்லா வளரும், இல்லை எதாவது யூஸ்ஃபுல்லான விதையாக இருக்கிறோம், எதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ என்னென்னா அந்த உரம்லாம் இருக்குல்ல, அதை போய் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்களேன், வியூ நல்லா இருக்குல்ல. மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டுறோம் பாருங்க, எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல. பேருக்கு தாங்க இத்தனை மொட்டை மாடி இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து மேலே வந்து காற்று வாங்குறது, நிற்கிறது, படுத்து தூங்குறது இந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாம் வீட்லேயே படுத்து தூங்குறாங்க. நான் எப்பயாச்சும் வந்து நைட்டு மேலே வந்து படுத்துப்பேன். ஏன்னா ரொம்ப வீட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப புழுக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மேலே வந்து பெட்ஷீட்லாம் போட்டு படுத்து தூங்கிடும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உரத்தை மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. என்னெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பூ, அப்புறம் இந்த வெங்காயத்தோல், அப்புறம் வேறு என்னது, இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காயா தெரியல, கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து இன்னும் என்ன மக்கணுமா ஊறணுமான்னு தெரியல. ஏன்னா போயிட்டு கலரி மட்டும் விட சொன்னாங்க. அதான் வந்துட்டேன். எலுமிச்சை பழம் நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டா இது வரைக்கும் இப்போ போதும் கொஞ்சம். அப்புறம் இதுவாகட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இது 2 பைப் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் நல்ல தண்ணி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே மோட்ரு போட்டு மேலே எடுத்து வச்சுட்டோன்னா அப்போ மட்டும் இந்த தண்ணி வருது. இப்படியே தண்ணி ஸ்லோவாகுது. வேஸ்ட் பண்ண வேணாம், முடியலாம். இது என்ன, இது தண்ணி வந்து நான் பார்த்ததே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோம். சரி, டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 எழுந்திரிச்சேன். இன்னும் குளிக்கல, ஒன்றுமே பண்ணல. வந்துருச்சு இந்த வேலையெல்லாம் சில்லற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா குளிச்சுட்டு வந்துட்டு திருப்பி இந்த வேலையை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அழுக்காகி போயிடும். அதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றினோன்னா அதான். எங்கள் அம்மாவுக்கு சும்மாவே ஒரு நாளைக்கு ஒரு துணி தான் எடுத்து போடுறேன். அதிகம் வாழ்வேன்னு கத்துறாங்க. துணி மட்டும் அழுக்காகி போடணும், உன் பொண்டாட்டியாக வந்து துவைப்பான்னு கேட்குறாங்க. சரி கல்யாணம் பண்ணி வைங்கன்னா இன்னும் அசிங்கமாக திட்டுறாங்க. கல்யாணம் பண்ணி கேட்டது ஒரு குத்தமாடா. நான் அதையும் ஜாலமானே கேட்டு போயிடுறேன். அம்மா நீ எவ்வளோ வேலை தான்மா கஷ்டப்படுவேன், சரியா? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தி வந்தானா உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு அவசியமே கிடையாது. நானே எதை வேலையும் பார்த்துக்கிறேன். வேலை கையை வச்சாலும் வைப்பேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. என் மாதிரி எவ்வளோ நம்பிக்கை எங்கள் அம்மாவுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ டைமு தான் ஒரு கரெக்டாக இப்போ வந்து ஒரு 10 மணி இல்லை 11 மணி கிளம்பிட்டு
ஒரு விளாக் எடுக்க போகணும். எங்கேயாச்சும் நல்ல பிளேஸாக பார்த்து பசங்க வருவாங்க. போயிட்டு அவங்க கூட ஒரு விளாக் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கா அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போய் ஷார்ட்ஸு இன்ஸ்டாவுக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் சாரி வாய் ஒழுங்காக வந்து தொலைய மாட்டோம் போது பேச கற்றுக்கணும். போயிட்டு இன்ஸ்டாவுக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும். அதுக்கே இதுவாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போயிடுறோமா, சண்டே ஒரு நாள் தான் இது பண்ணுறோம். அதனால் ஒரு சண்டே போய்ட்டுனா ஒரு 6-7 வீடியோவாச்சும் ஷூட் பண்ணி வச்சுக்கணும். வச்சா மட்டும்தான் நம்ம டெய்லி ஒரு போஸ்ட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் ஒன்று பண்ணி ஆகணும். சாரி உங்கள் வீட்டில் ஏதாவது செடி வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இந்த செடி நல்லாயிருக்கும் ப்ரோ, அந்த செடி நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த செடியை நான் வாங்கிட்டு வந்து நான் நட்டு வச்சு விடுவேன். சரி வீட்டில் போயிட்டு என்ன அரசு சொல்லி கேட்கலாம். மா இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்? அப்புறம் வீடியோ என்ன சமைக்க போகிறேன்? சிக்கன் செய்ய போறியா? ஏதாவது வேலை இருக்குது எனக்கு. போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தால் தான் சமைக்க முடியும். சரி வேறு ஏதாச்சும் வேலை? காபி தூள் வாங்கணும். காபி தூள் வாங்கிட முடியாது, வேறு ஏதாவது சொல்லு. காபி தூள் சிக்கனு அதே சிக்கனுக்கு நம்ம தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். வாங்கிட்டு வந்து வச்சா இவங்க செய்வாங்க. சிக்கன் அதிகமாக சாப்பிட சூடு அதிகமாக அதாவது செட் ஆக முடியுமா? சிக்கன் வேறு ஏதாவது செய்யலாம். மட்டன் வேண்டியது மட்டன்லாம் வாங்குறாங்கலாம் இன்னும் வசதி வரல. நீ வேறு தெரியா சிக்கன் வாங்கணும். வேற என்ன நீயே சொல்லு. நாய்க்கறி சாப்பிட்றியா? அது நீ தின்னும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடு. பொண்டாட்டினா கல்யாணம் பண்ணி கொடு. வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடு. சிக்கன் வேணும் அவ்வளவுதான். சிக்கன் நீயே வாங்கி தின்னு. பாத்திரம் வளைக்கிற கொஞ்சம். என்னதா? பாத்திரம் கொஞ்சம் வளைக்கிடா. நீ போய் வளர்க்க. ஏய் ப்ளீஸ் அம்மாக்கு உடம்பு டயர்டா இருக்கு. என்னதான் வேலை அது எப்படி தெரியல. நம்மளை திட்டணும்னா அடிக்கணும்னா மட்டும் அவங்க உடம்பு நல்லாயிடும். ஏதாச்சும் வேலை சொன்னா மட்டும் இப்படி மூஞ்சி போய் சுருக்கி வச்சுட்டு அம்மாவுக்கு உடம்பு சரிடா ஏதாச்சும் பார்த்து செய்யடா. பாத்திரம் வளர்க்குறதா நம்ம செய்யணும். பாத்திரம் வளர்க்குறது என் இமேஜ் என்ன வருது. 5 minutes later. ஃபர்ஸ்ட் பாத்திரம் எப்படி வளர்க்குறது எல்லாமே கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து அம்மா உடம்புச்சுன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அப்பயும் நீங்க தான் வரைக்கும் ஆகலாம். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்புறம் பாத்திரம் வளைக்கூடன்னு சொல்லி கேட்பா. அப்போ ஒழுங்காக வளர்க்கப்பட என்ன உங்க அம்மாவோட வளர்ப்பு செய்யணும்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் வளர்ப்பு தெரிஞ்சாலும் பக்கத்துல வாங்க. ஃபர்ஸ்ட் சோப்பு இந்த மாதிரி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த நாரும் சோப்பும் கொஞ்சம் வந்து ஈரமாகும். ஓகேங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து லைட்டாக இப்படி அலசிக்கோங்க. அலசிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்போ ஏதோ ஒட்டி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துடும். ஏன்னா நம்ம சோப் போடுறப்போ அந்த இதெல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். சோப்போடு ஒட்டிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் அதில் வைக்கிறப்போ அசிங்கமாக இருக்கும். வச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நார் நம்ம வந்து பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நார் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நார்மல் பிளேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்க்ராட்ச் விடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் நார் இருக்குல்ல அதை எடுத்துக்கணும். அப்புறம் சோப்பில் லைட்டாக தொட்டு இப்படி வச்சு கம்மியாக தண்ணி ஊற்று. அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணு. ஓகேங்களா? சோப் வந்து இப்படி போடணும். போட்டுட்டு அப்புறம் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி அப்புறம் இங்கே பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க. இந்த கை இருக்குல்ல இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி 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 சுற்றிக்கிட்டு இந்த இது தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பின்னாடி இந்த பிளேஸ் அப்புறம் நீங்கள் இது பண்ணு. அப்புறம் அப்படியே யூட்டன் பண்ணி கடுப்பில் வளர்க்காத நல்லா வளர்க்கு. வேலையை பாரு நல்லா நல்லா தான் வளர மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து லைட்டாக ரொம்ப பண்ணணும். லைட்டாக பண்ணி இப்படி ஃபஸ்ட்டு கையை நம்ம கழுவிங்க. ஏன்னா கையில் அதிக சோப்பு இருக்கும். பண்ணிட்டு இப்போ லைட்டாக நம்ம வெயிட் பண்ணுவோம். வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஏற்கனவே வளைக்க வச்சு பார்த்துட்டுலே வைக்காத ஈரம் ஒட்டிக்கும். இப்படி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு முன்னே பின்னாடி இப்படியே வாஷ் பண்ணிக்கணும். எப்படின்னா கடுப்பாய் அவங்களே வச்சிருப்போன்ற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி நீ வச்சுட்டு கிளம்பு. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த வாட்டை வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு கையை நல்லா கழுவிட்டு சோப் தண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்பிடணும். ஸோ அதில் தான் பார்த்தோம்னா வளைக்க முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கிறீங்க அம்மாவா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது கல்யாணம் பையனாக இருக்கட்டும் இல்லை என்ன மாதிரி வயசு பையனாக இருக்கட்டும் யாராக இருந்தால் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்க சொல்லி வீடியோ போட்டு சொல்லி உங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. வீடியோ அம்மா சொல்லிட்டாங்க செஞ்சு தான் ஆகணும். வாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.